ஹேடா சுகர்ஸ் எனக்கு பார்த்தீங்கன்னா ஆல்ஃபா அண்ட் ஒமேகா நெக்ஸ்ட் பார்ட் தாண்டா பார்க்க போகிறோம். லாஸ்ட் பார்ட் இதோட முடிச்சிருந்தேன்னா நீங்கள் வந்து சொல்லிட்டு போயிருப்பீங்க தவம் பண்ணுறக்கு. இங்கே வந்து உங்கள் ஜென்ரேஷன் வந்து 3 ஜென்ரேஷன் வந்து மாறியிருப்பாங்கடா. இப்போ வந்து நீங்கள் பாதுகாப்புன்னு விட்டுட்டு போனது 50 பேர், அவங்க வந்து 700 பேராக பெருகியிருப்பாங்க. அதோடு நான் முடிச்சிருந்தேன். வாங்கடா அதுலேருந்தே கண்டினியூ பண்ணலாம். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களோட பேரன் பேத்திங்க, ஓகேவா, உங்கள் பசங்களோட பேரன் பேத்திங்க, அவங்க வந்து பார்த்திங்கன்னா குழந்த பிறக்கும் போதெல்லாம் ரொம்ப ஆவலாக எதிர்பார்க்குறது, ஓகேவாடா, அந்த மாதிரி வந்து பண்ணுறாங்க. பட் எதுலேயுமே வந்து அந்த மச்சம் இல்லை. அவங்களுக்கு வந்து ரொம்ப மனசு கஷ்டமாயிட்டு அந்த ட்ராகன் வந்து அந்த சுருண்டு படுத்ததில்லடா கோல்டன் கலர் பேட்ச் மாதிரி ஆயிருக்குன்னு கூட சொல்லியிருப்பாங்கள்ல, அந்த பேட்சை வந்து பார்த்திங்கன்னா அந்த அரசவையில் சென்ட்ரலில் அந்த மாட்டி வச்சுருப்பாங்க. அந்த இடத்துல பார்த்திங்கன்னா ராஜாங்கம் மட்டும் போகிறதுக்கு தான் வந்து அனுமதி உண்டு, வேறு யாரும் போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கட்டுப்பாடெல்லாம் விதிச்சிருப்பாங்க. அவங்க அங்கே போயிட்டு அவங்க வந்து கேட்குறாங்க, ஏன் இன்னும் வந்து குழந்தை பிறக்கலை அப்படிங்கிற மாதிரி கேட்பாங்க. அந்த ட்ராகன் வந்து பதில் சொல்லுதுன்னா, அதுக்கு இன்னும் டைம் வரல, அதுக்கு நீங்கள் இன்னும் 700 ஆண்டுகள் காத்திருக்கிறோம், இப்போ தானே 300 ஆண்டுகள் காத்திருக்கு, பாதி நதி கூட நீங்கள் நீந்தலை, அதுக்குள்ளே உங்களுக்கு அவசரமா, இந்த அளவுக்கு அவசரப்படாதீங்க அப்படிங்கிற மாதிரி அந்த ட்ராகன் வந்து சொல்லுதுடா. அவங்க எல்லாரும் சரி ஓகே அப்படிங்கிற மாதிரி அவங்களும் விட்டுறாங்கடா. அப்படியே பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் நாட்கள் கலந்து போகுது. அதாவது அடுத்தடுத்த தலைமுறைகள், அதாவது 4 தலைமுறைன்னு வச்சுக்கோங்க, சரிங்களா. 4 தலைமுறை குழந்தைங்க பிறக்கும்போது உங்களுக்கு பிறந்தாங்கல்லடா பேபிஸ், அவங்க பார்த்திங்கன்னா ரொம்ப வயசானவங்களாயிடுறாங்க. அவங்களுக்கு வந்து இப்போது 500 வயசு அந்த மாதிரி நடந்துகிட்ருக்கு. அவங்க எல்லோரும் பார்த்திங்கன்னா அவங்களோட குழந்தைங்க எல்லாருமே டெத் ஆகிட்டாங்க. பட் அவங்க டெத் ஆகவே இல்லை. அவங்க எல்லோரும் அப்படியே வயசான தாத்தாங்கள்லாம் இருப்பாங்கள்ல, தாத்தா பாட்டி அந்த மாதிரி வந்து இருக்காங்க. அப்படி குச்சி ஊனிட்டு தான் நடக்கிறாங்க. அவங்களுக்கு இப்போ பார்த்திங்கன்னா ஒரு 60 வயசுன்னு சொன்னால் எல்லாம் நம்பிடுவாங்க. அந்த மாதிரி தான் அவங்களுக்கு ஏஜ் இருக்கும். அப்படி தான் வந்து அவங்க தோற்றமும் இருக்குது. அவங்க எல்லோரும் அப்படியே நடந்து வராங்க. இன்னும் அந்த காலம் வரலையா அப்படிங்கிற மாதிரி அங்கே ஒரு பேபி பிறந்திருக்குண்டா. அந்த பேபியை வந்து பார்த்துட்டு இல்லை அப்படிங்கிற மாதிரி அவங்க எல்லோரும் 7 பேரும் வந்து அப்படியே தலையாட்டுறாங்க. அப்போது மற்றவங்கெல்லாம், ஒரு வேளை நீங்களே இல்லாமல் போயிட்டாலும் என்ன நடக்கிறது, இப்போ பார்த்திங்கன்னா இந்த காலகட்டம்லாம் மாறிட்டுருக்கு. இந்த ஆல்ஃபாஸ் ஒமேகாஸை விட மக்கள் ஜாஸ்தி ஆகிட்டுருக்காங்க. அந்த நகர வாழ்க்கை வந்து பெருகிட்டு இருக்கு. இந்த பழைய ஆல்ஃபா ஒமேகா அந்த இருக்கிறத விட இப்போ வந்து சாதாரண மக்கள் வந்து நிறையா பேர் வந்து இருக்க ஆரம்பிக்கிறாங்க. அவங்கள மாதிரி வந்து நம்ம நார்மல் லைஃப், அதாவது இப்போது நாம் இருக்கோம் இல்லைடா, இந்த மாதிரி நார்மல் லைஃப் நம்ம லீட் பண்ணணும். இந்த டைமில் வந்து அங்கே குழந்தைங்க பிறந்துச்சு அப்படின்னா எப்படி நம்ம சமாளிக்கிறது அப்படிங்கிற மாதிரி அங்கே வந்து கேள்வி வருது. அதுக்கு அவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா, நாங்கள் இல்லைனாலும் பரவாயில்ல, நீங்கள்லாம் இருக்கீங்கள்ல, நீங்கள் வந்து வழி நடத்துங்க அந்த குழந்தைங்கள, அவங்க எல்லாரும் உங்கள் சொல்லுக்கு கட்டுப்படுவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இல்லை, ராணியார் வந்து சொல்லிட்டு போனதா எங்கள் தாத்தா பாட்டிலாம் சொல்லியிருக்காங்க, நீங்கள் வந்து உங்களோட அப்பா வர வரைக்கும் நீங்கள் எல்லாருமே உயிரோடு இருப்பீங்கன்னு சொல்லியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. நாங்கள் இருப்போம் தான், ஆனால் இதிலிருந்து நாங்கள் மறைஞ்சு இருக்க போகிறோம். இனிமேல் வரப்போகிற யுகம் பார்த்திங்கன்னா ரொம்பவே விஞ்ஞானம் சார்ந்த உலகமாக இருக்கும். நிறையா பேர் அதில் வந்து மக்கள் நார்மல் மக்களாக வந்துட்டுருப்பாங்க. அந்த இடத்துல வந்து நாங்கள் இருக்க முடியாது, எங்களுக்கு இவ்வளோ வயசாச்சு, அந்த இதெல்லாம் வரும், கேள்வியெல்லாம் வரும், அதனால் நாங்கள் மறைஞ்சு இருக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க, உங்களோட குழந்தைங்க 7 பேர் இருக்காங்கல்லடா, அவங்க 7 பேரும் பார்த்திங்கன்னா சொல்லிடுறாங்கடா. அந்த மக்கள்லாம் பார்த்திங்கன்னா, சரி உங்களோட வம்சாவளியை நாங்கள் வந்து கொண்டு போகிற வழி நடத்துகிறோம். அந்த நார்மல் உலகத்தில் இருந்துகிட்டே எப்படி வந்து ஆல்ஃபா வந்து ஒமேகா அந்த மாதிரி எப்படி பவர்ஸ்லாம் கொண்டு வர்றது எல்லாமே வந்து நாங்கள் வந்து வகுத்து நாங்கள் மாற்றுறோம். அது எல்லாத்தையும் மறைச்சி எல்லாம் நார்மல் மக்களுக்கு தெரியாமல் நாங்கள் மறைச்சி அந்த குழந்தைங்கள வளர்க்க ஆரம்பிக்கிறோம். நார்மல் குழந்தைங்களோடையும் சேர்த்து அவங்களுக்கு தேவையான நேரத்தில் அந்த பவர்ஸ் கிடைக்கிற மாதிரி. ஓகேவாடா, நான் சொல்கிறது புரியுதாடா? இருக்காது புரியுதுன்னு கமெண்ட் பண்ணுறேங்க. ஏன்னா எனக்கே வந்து கன்ஃபியூஸ் ஆகுது, அதனால தான். இப்போ வாங்கடா ஸ்டோரிக்குள்ளே போகலாம். அவங்க வந்து அந்த பவர்ஸை வந்து யாருக்கும் தெரியாமல் நாங்கள் கற்றுக் கொடுக்குறோம் அப்படிங்கிற மாதிரி அவங்க அடிமையாக வச்சுருப்பாங்க. அது அடிமைன்னு இல்லை, உங்களை நீங்கள் வந்து விட்டுட்டு போயிருப்பீங்களா ஒரு 50 பேர், அவங்களோட வம்சாவளிங்க, சரியா, அவங்க தான் வந்து உங்களோட ஜென்ரேஷனை அப்படியே கொண்டு வந்துட்டுருக்காங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு காடுடா, நல்லா அடர்ந்த காடு, அதுக்கு நடுவில் ஒரு கண்ணுக்கு தெரியாத ஒரு அரண்மனை, சரிங்களா.
அந்த காட்டுக்குள்ளே அவ்வளோவா யாருமே வரமாட்டாங்க. என்னதான் நாகரிகம் வந்து வளர்ந்தாலும் அந்த காட்டுக்குள்ளே வந்து யாரும் அவ்வளோவா போக்குவரத்து இல்லை. அப்படியே வந்தாலுமே அந்த அரண்மனை கண்ணுக்கு தெரியாது, சரிங்களா? அந்த மாதிரி வந்து இருக்குது. அந்த அரண்மனையில் தான் பார்த்திங்கன்னா உங்களோட பசங்க 7 பேரும், அதாவது உங்களுக்கு 4 ஜென்ட்ஸ் 3 லேடீஸ் அந்த மாதிரி குழந்த பிறந்திருக்கும். அந்த குழந்தைங்க வந்து பார்த்திங்கன்னா 7 ஜென்ட்ஸ் 3 லேடீஸ் அந்த மாதிரி வந்து குழந்தைங்க பிறந்திருக்கும். அந்த குழந்தைங்களாம் வந்து பார்த்திங்கன்னா 7 சொல்லிட்டேன், 10 பேபிஸுங்களுக்கு. அந்த 10 பேபிஸும் பார்த்து வயசான தோற்றத்தில் அந்த அரண்மனையில் இருக்காங்க. அவங்களுக்கு சேவை பண்ணுறக்குன்னு சொல்லிட்டு அதுவும் தனியாக மக்கள் அங்கே இருக்காங்கடா. அவங்க எல்லோரும் பார்த்திங்கன்னா உங்கள் குழந்தைங்களுக்கு தேவையான எல்லா வேலைகளும் பணி வேலைகளும் செய்கிறாங்க. இப்போ பார்த்திங்கன்னா ஒரு 1000 ஆண்டுகள் கடந்திருக்கும். அப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த ட்ராகன் பேட்ச் இருக்குல்லடா, அந்த அரசவையில் சென்ட்ரலில் மாட்டியிருப்பாங்கன்னு சொன்னேனே, அந்த பேட்ச் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே ஜொலிக்குது. இங்கே எல்லாருக்கும் அந்த சிம்டம்ஸ் தெரியுது, ஏதோ ஒரு பவர் வந்து வருது அப்படின்னு சொல்லிட்டு மற்ற எல்லாருக்குமே வந்து தெரியுது. எல்லாருமே பார்த்திங்கன்னா ஆர்வமாக, அதாவது உங்கள் 10 குழந்தைங்களும் அங்கே ஆர்வமாக போயிட்டு என்ன தகவல் அப்படிங்கிற மாதிரி வந்து அவங்க வந்து பார்க்குறாங்க. இந்த மாதிரி உங்கள் அப்பா அம்மா வரப்போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி வந்து அந்த ட்ராகன் வந்து சொல்லுது. அம்மா தவம் தானே பண்ண போனாதான் சொன்னாங்க, அவங்க மறுபடியும் பிறப்பெடுக்க போகிறாங்களா அப்படிங்கிற மாதிரி வந்து உங்கள் குழந்தைங்க கேட்குறாங்க. ஆமாம், ராணியார் மறுபடியும் குழந்தையாக வரப்போகிறாங்க, அதே மாதிரி உங்கள் தந்தைகளும் தான் அப்படிங்கிற மாதிரி அந்த ட்ராகன் வந்து சொல்லிவிட்டு, நார்மலாக ஒரு டாலர் செயினில் இருந்தால் எப்படி இருக்கும், கழுத்தில் செயின் போடுற மாதிரி இருந்தால் எப்படி இருக்கும், அந்த மாதிரி செயினாக ஒரு 8 செயின் வந்து மாறுது. அந்த ட்ராகன் வந்து 8ஆக மாறுது. இந்த 8 ட்ராகன் செயினையும் அந்த குழந்தைங்களுக்கு போட்டு விடுங்க. அதுக்கு மேலே நீங்கள் எல்லோரும் இறந்துடுவீங்க. அந்த குழந்தைங்கள பார்க்குறதுனால மட்டும்தான் உங்களால் முடியும் அப்படிங்கிற மாதிரி வந்து அந்த 10 குழந்தைங்கக்கிட்ட வந்து சொல்லிடுது. அந்த 10 குழந்தைங்களும் பார்த்திங்கன்னா உங்களோட பசங்கடா, இப்போ தாத்தா பாட்டி ஆகிட்டாங்க. அவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா அப்படியே டேரியஸோட அந்த நெக்லஸை வந்து அப்படியே எடுக்கிறாங்க. கையில் எடுக்கும்போதே பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து ஒரு விதமான சந்தோஷம். நம்மளோட அப்பாவை வந்து நம்ம பார்க்க போகிறோம், யாருக்கு கிடைக்கும், 1000 வருஷம் கழித்து நம்ம அப்பா அம்மாவை நாம் வந்து பார்க்க போகிறோம் அப்படிங்கும்போது அந்த குழந்தைங்க வந்து ரொம்பவே சந்தோஷமாக, ஒரு எப்படி சொல்கிறது, அந்த அரண்மனையும் தாண்டி வெளியில் கேட்குது. அவங்க சந்தோஷமாக சிரிக்கிறது, எல்லோரும் அப்படியே ஆட்டம் பாட்டம் போடுறது, அது எல்லாமே வந்து அரண்மனையும் தாண்டி வெளியில் கேட்குது. அப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த காட்டுக்குள்ளே ஒரு ட்ரிப் மாதிரி வந்திருப்பாங்க, சரியா? ஃபாரினர்ஸ்லாம் அப்படியே ட்ரிப் மாதிரி வந்திருப்பாங்க. இந்த காட்டுக்குள்ளே அப்படி என்ன தான் இருக்குது பார்த்துட்டு போகலாம் அப்படிங்கிற மாதிரி வந்திருப்பாங்க. அவங்களுக்கு வந்து எல்லாம் சிரிக்கிறது, சந்தோஷமாக அப்படியே கத்துறது, அந்த மாதிரி சவுண்ட் கேட்குது. என்ன சவுண்டு இது அப்படிங்கிற மாதிரி அந்த காட்டையே சுற்றி சுற்றி பார்க்குறாங்க. அவங்களுக்கு எதுவுமே தெரில. அந்த வயசானவங்களாம் இருக்கிறது பார்த்திங்கன்னா ஒரு மாயாஜால கோட்டைக்குள்ளே இருக்கிறது, சரிங்களா? அப்போ வந்து அவங்க என்ன நினச்சிக்கிறாங்கன்னா, இந்த காட்டுக்குள்ளே ஏதோ அமானுஷமாக ஏதோ இருக்குது, அதனால் இந்த காட்டுக்குள்ளே வந்து யாரும் வரக்கூடாது அப்படின்னு தடை போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து அந்த அப்போ இருக்க அரசாட்சியில் வந்து, அதாவது அரசாட்சியிலடா அப்போ வந்து இப்போ எப்படி இருக்கோ, நம்ம நாட்டில் எப்படி இருக்கோ அந்த மாதிரி, சரியா? அப்படி இமேஜினேஷன் பண்ணிக்கோங்க. அவங்க வந்துட்டு போயிட்டு போலீஸ்கிட்டலாம் கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க, இந்த மாதிரி அந்த காட்டுக்குள்ளே சத்தம் கேட்டுது, அதனால் யாரையும் வந்து அந்த சைடு விடாதீங்க, ரெஸ்ட்ரிக்ஷன் ஏரியா போடுங்க, அதை போனால் உயிருக்கே ஆபத்து வரலாம், அதனால் போக விடாதீங்க அப்படிங்கிற மாதிரி அந்த ஃபாரினர்ஸ்லாம் ரொம்ப ப்ரெஷர் பண்ணி அந்த போலீஸ்க்கு வந்து ஓகே அப்படிங்கிற மாதிரி அங்கே வந்து யாரும் போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தடை போட்டுடுறாங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா உங்களோட பசங்களுக்கும் நீங்கள் வச்சுட்டு போன அந்த உங்கள் பசங்களுக்கு காவலர்களாக வச்சுட்டு போனீங்களா, அவங்களுக்கும் அந்த விஷயம் வந்து தெரிய வருது. இந்த மாதிரி இந்த சத்தம் வந்து வெளியில் கேட்கவும் அவங்க வந்து அந்த மாதிரி இந்த ஏரியாவுக்கு வரக்கூடாதுன்னு ரெஸ்ட்ரிக்ஷன் போட்டுருக்காங்க. நாம் வந்து வழக்கமாக இந்த இடத்துக்கு வந்துட்டு போக முடியாது, அதனால் நாம் வந்து இங்கேருந்து இன்னொரு இடத்துக்கு டெலிபதி பண்ணுற மாதிரி பண்ணிக்கலாம். இங்கேருந்து வேற ஒரு வீட்டுக்கு, அதாவது நாகரிகம் வளர்ந்த அந்த வீட்டுக்கு வந்து டெலிபதி மூலிமா போய்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி பிளான்லாம் போட்டு அங்கே வந்து ஒரு வீடு மாதிரி செட் பண்ணி, அங்கே வந்து பார்த்திங்கன்னா உங்களோட பசங்களோட
பேரம்பேத்திங்களோட பேரம்பேத்திங்க. ஐயோ! கன்ஃப்யூஸ் ஆகுதோ? இல்ல. கன்ஃப்யூஸ்லாம் ஆகல. கரெக்ட்டா தான் சொல்றேன். அவங்கள அதாவது 10வது ஜென்ரேஷன் 10வதோ 50வதோ வச்சுக்கங்க. ஏன்னா 1000 யுகம் அதுக்கு தகுந்த மாரி வச்சுக்கோங்கடா. அந்த மாரி ஜென்ரேஷனில் இப்போ அவங்க ஃபேமிலி எங்கே இருக்கோ அங்கே வந்து அந்த கேட் வந்து தொறக்கிற மாரி சரிங்களா? இந்த கோட்டையிலேருந்து அந்த இடத்துக்கு வந்து கேட் தொறக்கிற மாரி. அந்த கேட் வந்து பார்த்திங்கன்னா தொறந்து போனால் அந்த நாகரீகமாக இருக்கிற அந்த இடத்துக்கு வந்து போயிடலாம். அங்கே வந்து பார்த்திங்கன்னா இப்போது நியூவாக மேரிட் ஆகுது ஒரு கப்பலுக்கு. அவங்களுக்கு பார்த்திங்கன்னா ஒரு சிஸ்டர் இருக்காங்க. ஒரு மேரேஜ் ஆக போகிற அந்த மென்னுக்கு வந்து ஒரு சிஸ்டர் இருக்காங்க. அவங்களுக்கும் பார்த்திங்கன்னா லவ் பண்ணிட்டுருக்காங்க. அவங்களுக்கு வயசு பார்த்திங்கன்னா 10 வயசு சரிங்களா? அவங்க சிஸ்டர் வந்து லவ் பண்ணுறாங்க அப்படிங்கிறது வந்து அந்த அண்ணாவுக்கு தெரிஞ்சு அவங்கள வந்து கண்டிக்கிறாங்க. எதுக்கு லவ் பண்ணுற அப்படிங்கிற மாதிரி வந்து இந்த வயசில் உனக்கு லவ் தேவையா அப்படிங்கிற மாதிரி அந்த சிஸ்டரை வந்து கண்டிக்கிறாங்க. அவங்க வந்து பார்த்திங்கன்னா நம்ம இதில் தான் இந்த கிடையாதுல்ல, ஏஜ் அந்த இது கிடையாதுல்ல, யார் வேணால் லவ் பண்ணலாம்ல, இந்த உலகத்தில் நான் வந்து லவ் பண்ணுறேன், நார்மல் ஹியூமனை வந்து அவங்க லவ் பண்ணுவாங்கடா. இந்த பக்கம் பார்த்திங்கன்னா அவங்க தாத்தா பாட்டிக்கு அந்த தகவல் போகுது, இந்த மாதிரி 10 வயசு தான் ஆகுது அந்த ஆல்ஃபாவுக்கு, அந்த லேடி ஆல்ஃபா. அவங்க வந்து நார்மல் ஹியூமனை வந்து லவ் பண்ணுறாங்க. எப்படி என்ன பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி வந்து கேட்குறாங்க. இங்கே பாருங்கள், நம்மளோட ஜென்ரேஷனில் பிறக்கிற குழந்தைங்க எல்லாமே அதுங்க சுயமாக சிந்திச்சு அவங்களுக்கு யார் கரெக்டுன்னு தோணுதோ அவங்கள தான் வந்து கல்யாணம் பண்ணியிருப்பாங்க. நீங்கள் வந்து அதுக்கு வந்து தடை சொல்லாதீங்க. ஆனால் அவங்களுக்கு பேபிஸ் பிறந்தா மட்டும் எங்களுக்கு தகவல் வந்தே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி வந்து அவங்க சொல்லிடுறாங்கடா. அப்போ வந்து அவங்க அண்ணா தான் இல்லை, ஏன்னா சின்ன குழந்தை இல்லையா, நாகரிகம் வளர்ந்தனால அவங்க ஆல்ஃபாஸுங்க மறந்து நார்மல் ஹியூமன் அப்படிங்கிற அந்த லைஃப்குள்ளே போயிட்டாங்க. ஸோ அவங்க 10 வயசுங்கும்போது அவங்க சின்ன குழந்தை எப்படி வந்து ஒரு லவ் பண்ணலாம். அவங்க லவ் பண்ணுறது பார்த்திங்கன்னா நல்லா ஏஜ்டு பர்சன், அவங்களும் ஒரு ஒமேகா ஆல்ஃபா தான். இவங்க வந்து ஒரு ஆல்ஃபாவே லவ் பண்ணுறாங்க அப்படிங்கும்போது அப்போ வந்து அந்த அண்ணாவுக்கு வந்து கொஞ்சம் கோவம் வருது. அந்த ஆல்ஃபா கிட்டே போயிட்டு அப்படியே சண்டை போடுறாங்க. அவங்க வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு பவரையும் வந்து யூஸ் பண்ணல சரிங்களா? அந்த ஹியூமன்ஸ்க்கு நடுவில் சண்டை போடுற மாதிரி சண்டை போடுறாங்க. சண்டை போடும்போது பார்த்திங்கன்னா, இங்கே பாரு, எனக்கு தெரியல உன் தங்கச்சியும் ஏன் பிடிச்சதுன்னு. எனக்கு தெரியும் அவளுக்கும் எனக்கும் ஏஜ் நிறையா டிஃப்ரெண்ட். எனக்கு 25 ஆச்சு, அவளுக்கு 10 ஆச்சுன்னு எனக்கு தெரியும். ஆனால் எங்களுக்கு எப்படி அவளை விட்டுட்டு என்னால் இருக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி அவர் வந்து ரொம்பவே சண்டை போடுறாரு. அந்த அண்ணான்னு சொன்னேன்லடா, அவங்க வந்து பார்த்திங்கன்னா அந்த பர்சனை வந்து ரொம்ப அடித்து அப்படி ரொம்ப ரத்த காயம் வர அளவுக்கு அடிச்சிடுறாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா அந்த சின்ன பொண்ணு, அந்த 10 வயசு பொண்ணு இருப்பான்னு சொல்கிறேன்ல, அந்த பொண்ணுக்கு வந்து தெரிய வருது, இந்த மாதிரி உங்கள் அண்ணா வந்து போயிட்டு சண்டை போட்டிருக்காங்க. அவர் 25 வயசு பையனை வந்து லவ் பண்ணுறாங்கன்னு சொல்லியிருந்தால, அவங்க வந்து பார்த்திங்கன்னா அந்த பொண்ணோட ஸ்கூலில் அவங்க தான் வந்து டீச்சர், ஓகேவா? அவங்க வந்து டீச்சராக இருப்பாங்க. அதனால வந்து அந்த பொண்ணுக்கு அஃபெக்ஷன் மூலயமா லவ் ஆகிருக்கும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா அவங்க தான் ஆல்ஃபாஸ் அப்படிங்கிறதும் தெரிஞ்சிருக்கும் அந்த பொண்ணுக்கு. ஆல்ஃபாஸ் வந்து என்றைக்குமே ஒமேகாவை தான் லவ் பண்ணணும், இல்லை ஆல்ஃபா வந்து ஆல்ஃபாவே லவ் பண்ணுறது நடக்காத காரியம் அப்படிங்கிற மாதிரியும் அந்த பொண்ணுக்கு தெரியும் சரிங்களா? 2 பேரும் சேர்ந்தாங்க அப்படின்னா வரப்போகிற குழந்தை வந்து எப்படி இருக்கும் அப்படிங்கிறது அந்த பொண்ணுக்கும் தெரியாது, மற்ற ஆல்ஃபாஸ் ஒமேகாஸ் இருக்காங்களோ அவங்களுக்கும் வந்து தெரியாது. ஏன்னா இது நாள் வரைக்குமே பார்த்திங்கன்னா ஆல்ஃபாஸ் அண்ட் ஒமேகா மட்டும்தான் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணி குழந்தை பெற்றுக்க முடியும் அப்படிங்கிறது வந்து நடைமுறையில் இருக்குது. அவங்க வந்து பார்த்திங்கன்னா நார்மல் ஹியூமன் ஆகிட்டாங்க, அவங்களுக்கு வந்து எந்த பவர்ஸுமே இல்லை. பட் அவங்க வந்து ஆல்ஃபா தலைமுறையை சேர்ந்தவங்க சரியா? அது வந்து இப்போ தான் அந்த பொண்ணுக்கு தெரிய வருது. எப்படி அவங்க மேலே எப்படி எனக்கு லவ் வந்துச்சு அப்படிங்கிற மாதிரி அந்த பொண்ணு வந்து யோசிக்கிறா. பட் என்ன தான் யோசித்தாலும் அவளுக்கு உள்ளே வந்து அந்த லவ் வந்து அவனால் கட்டுப்படுத்த முடியலை. அவங்க அண்ணா அடிச்சிட்டாங்கன்னு சொல்லிவிட்டு அவள் போய்ட்டு ஹாஸ்பிட்டலில் பார்க்க போகிறா. அப்போ போய்ட்டு அந்த அண்ணா கூட சண்டை போட்டு, இனிமேல் உங்களோட தொடர்பே எனக்கு வேண்டாம், நான் வந்து என்னோடய லைஃப்பை பார்த்துக்கிறேன், இதுக்கு மேலே யாரும் வந்து என்னை பேசக்கூடாது, இந்த ஆல்ஃபா ஒமேகா இதை விட்டு நான் வெளியில் போகிறேன், நார்மல் ஹியூமனாகவே நான் இருந்துக்கிறேன், இவரை வந்து நான் கல்யாணம் பண்ணிக்க போகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அந்த பொண்ணை அந்த அன்னைக்கே, அதாவது அவங்க அண்ணா கூட சண்டை போட்டால் பார்த்திங்களா, அந்த அன்னைக்கே வந்து பார்த்திங்கன்னா அவங்க கல்யாணம் பண்ணிக்கிறாங்கடா. அந்த பையனும் அந்த பொண்ணும் 10 வயசு பொண்ணும் கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. நார்மல் ஹியூமனாக வாழ ஆரம்பிக்கிறாங்க. என்னதான் கல்யாணம் பண்ணிக்கிட்டாலும் நம்மளுக்குள்ளே இந்த ரிலேஷன்ஷிப் வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி வந்து அந்த ஜென் வந்து சொல்லியிருப்பாங்க. உனக்கு ஒரு மெச்சூர்டு ஏஜ் வரட்டும், அதுக்கப்புறம் வந்து நம்ம ஒரு ரிலேஷன்ஷிப் கொண்டு வந்துக்கலாம், நான் வந்து வெயிட் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இல்லை, அப்போ வந்து உங்களுக்கு ரொம்ப ஏஜ் ஆகிடும், இப்போவே பார்த்திங்கன்னா நம்ம 2 பேருக்கும் 15 வருஷம் வித்தியாசம் அப்படிங்கிற மாதிரி அந்த பொண்ணு வந்து சொல்கிறா.
அவள் என்னதான் சொன்னாலும் அந்த ஜென் வந்து கேட்குற மாதிரி இல்லை. அவரும் ஓகே நான் படிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அந்த பொண்ணும் அப்படியே படிக்க ஆரம்பிச்சிடுறான். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா அந்த அண்ணான்னு சொன்னேன்லடா, அவங்க அந்த 2 பேர் தான் வந்து இப்போ உங்கள் ஜென்ரேஷனில் இருக்க எப்படி சொல்கிறது, லாஸ்ட் பர்சன்ஸ். அவங்களுக்கு குழந்த பிறந்தா மட்டும்தான் அடுத்த ஆல்ஃபாஸ் ஒமேகாஸ் வர முடியும். அந்த மாதிரி இருக்குது ஓகேவா. நாகரிகம் வளர்ந்தனால அவங்க எல்லாம் குழந்தைங்கள்லாம் கம்மியாகி உங்களுக்கு 10 பேபிஸ் பிறந்துச்சுல்ல, 10 பேபிஸில் இப்போ அந்த 2 பேர் தான் இருக்காங்க. மற்றவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா ஏஜ்டு ஆகிடுச்சாங்க. ஏஜ்டு நிறையா பேர் இறந்துருப்பாங்க, கொஞ்சம் பேர் இப்போ உயிரோடு இருக்காங்க. அந்த மாதிரி தான் இருக்குது. அவங்க எல்லாருக்குமே வந்து பார்த்திங்கன்னா பவர்ஸ் இருக்குது. யாராலையும் வந்து பார்த்திங்கன்னா உங்கள் பேபிஸை வந்து ஜெயிக்க முடியல. இப்போது வந்து அந்த அண்ணா இருக்காங்கல்ல, அவங்களுக்கு வந்து இன்ஃபர்மேஷன் வருது, இந்த மாதிரி உன் தங்கச்சியை வந்து விடாத, தனியாக வந்து விடக்கூடாது, அவளை நீ கண்காணிச்சுட்டு தான் இருக்கணும். எப்படி உங்களுக்கு வந்து பேபிஸ் குழந்த பிறந்தா கண்டிப்பாக எங்களுக்கு இன்ஃபர்மேஷன் வரணும் அப்படிங்கிற மாதிரி அந்த வயசானவங்க வந்து சொல்கிறாங்க. இந்த அண்ணாவுக்கு வந்து பிடிக்கல. அந்த தங்கச்சி வந்து இவ்வளோ 15 வருஷம் ஏஜ் டிஃப்ரெண்ட்டில் கல்யாணம் பண்ணிக்கிறது, நார்மல் ஹியூமனாக வாழ்கிறேன்னு சொல்கிறது வந்து அந்த அண்ணாவுக்கு வந்து சுத்தமாக பிடிக்கல. அவர் வந்து பார்த்திங்கன்னா அந்த தங்கச்சியை வந்து மறுபடியும் பார்க்க போகிறாரு. ஏன்னா என்னதான் இருந்தாலும் அவங்களோட முன்னோர் சரிங்களா, அவங்க வந்து சொல்கிறாங்க. அப்படிங்கும்போது தங்கச்சியை போயிட்டு பார்த்துட்டு வரலாம் அப்படிங்கிற மாதிரி போகிறாங்க. போய் பார்த்தா அவங்க எங்கே கல்யாணம் பண்ணிட்டு இருக்காங்கன்னு இவங்களுக்கு தகவல் வந்துச்சோ அங்கே அவங்க இல்லை. அந்த சிஸ்டரும் இல்லை, அந்த பர்சனும் இல்லை. இவருக்கு கொஞ்சம் தூக்கி வாரி போட்டுருது. எங்கே போனாங்க, சின்ன பொண்ணு வேறு, இவன் ஏதாவது பண்ணிடுவானோ அப்படிங்கிற மாதிரி வந்து அவங்க போயிட்டு அப்படியே தேடுறாங்க. தேடும்போது பார்த்திங்கன்னா பக்கத்தில் வந்து ஒரு கிராமத்தில் போயிட்டு அவங்க வந்து டீச்சராக ஒர்க் பண்ணுறாங்க. உங்கள் தங்கச்சியும் அதில் தான் வந்து படிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் வருதுடா. அவங்க வந்து பார்த்திங்கன்னா சரி ஓகே அவங்க அங்கேயே இருக்கட்டும், ஏதாவது நடந்துச்சு, ஏதாவது அவங்களுக்கு குழந்தை பிறந்தது அப்படின்னா எங்களுக்கு தகவல் சொல்லுங்கள் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அந்த அண்ணா பார்த்திங்கன்னா வந்துடுறாங்கடா. அப்போ வந்து பார்த்திங்கன்னா அவங்க ஒய்ஃப் வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க சரியா. அவங்க ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போது இவங்க அண்ணா வந்து சரி நான் வீட்டுக்கு போகிறேன், என் ஒய்ஃப் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கா, நீங்கள் அங்கே ஏதாவது நடந்துச்சு அப்படின்னா எனக்கு தகவல் சொல்லுங்கள் அப்படிங்கிற மாதிரி வந்துடுறாங்க. இவங்களுக்கும் இங்கே பிஸ்னஸ் இருக்குது சரியா. அவங்க சிஸ்டரும் பார்த்திங்கன்னா அந்த கிராமத்தில் போய் இருந்தாங்கல்ல, அவங்க ஸ்கூல் வச்சு நடத்திட்டு இருந்தாங்கல்ல, அந்த ஸ்கூலில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபயர் ஆக்சிடெண்ட் மாதிரி ஆகுது. ஃபயர் ஆக்சிடெண்ட் ஆகும்போது பார்த்திங்கன்னா இந்த பொண்ணு போயிட்டு நிறையா அந்த குழந்தைங்கள வந்து காப்பாற்றுறா. அவளுக்கு வந்து பார்த்திங்கன்னா அப்போ 12 or 13 இயர்ஸ் இருக்கும் ஓகேவா. 13 இயர்ஸ் இருக்கும்போது நிறையா குழந்தைங்களை காப்பாற்றுறா. அவளுக்கும் நிறைய தீக்காயம்லாம் படுதுடா. அப்போது அந்த ப்ரொஃபஸராக வந்து அவங்க ஹஸ்பண்ட் தானே இருப்பாங்க, அவங்க வந்து அவளை கொண்டு போய் ஹாஸ்பிட்டலெல்லாம் அட்மிட் பண்ணுறாங்க. அட்மிட் பண்ணும்போது பார்த்திங்கன்னா அவங்க ட்ரீட்மெண்ட் பண்ணுறாங்க. பட் அந்த ட்ரீட்மெண்ட் எதுவுமே அவளுக்கு ஒர்க் ஆக மாட்டேங்குது. என்னாச்சு அப்படிங்கிற மாதிரி அந்த குழந்தை அந்த பொண்ணை வந்து அந்த பர்சன் ரொம்பவே வந்து ட்ரை பண்ணுறாங்க. பட் அவங்களுக்கு முடியல, காப்பாற்றவருக்கு அவங்களால முடியலை. ரொம்ப அந்த சாகர கண்டிஷனுக்கு போகிறாங்க. அப்போ பார்த்திங்கன்னா அவங்க அண்ணாவுக்கு தகவல் வந்து வருது. தகவல் வரும்போது பார்த்திங்கன்னா அவங்க அண்ணாவோட ஒய்ஃப் வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க. அவங்க வந்து சொல்கிறாங்க இந்த மாதிரி விட்டுட்டு போகாதீங்க, நான் எப்போ வேணால் டெலிவரி ஆகலாம், உங்கள் சிஸ்டரை வந்து இங்கே வேணால் வர சொல்லிடுங்க அப்படிங்கிற மாதிரி அவங்க ஒய்ஃப் சொல்கிறாங்க. அந்த அண்ணாவோட ஒய்ஃப் வந்து சொல்கிறாங்க. அப்போது அவர் வந்துட்டு இல்லைம்மா நான் போயிட்டு வந்துடுறேன், பாவம் அவளே வந்து ரொம்ப தீக்காயப்பட்டிருக்குன்னு சொல்கிறாங்க. என்னதான் இருந்தாலும் அவள் தான் வந்து என்னோடய ஜென்ரேஷனில் கடைசி பொண்ணு, எங்கள் தலைமுறையில் அவள் தான் வந்து கடைசி பொண்ணு, அவளை நான் காப்பாற்றியே ஆகணும், எனக்கு வேறு வழி இல்லை அப்படிங்கிற மாதிரி அந்த பையன் வந்து போகிறாங்கடா. அந்த அண்ணா வந்து போகிறாங்க. போயிட்டு அந்த பொண்ணை வந்து பார்க்குறாங்க. அவரோட பவர்ஸை வந்து யூஸ் பண்ணி அவங்களுக்கு வந்து கொஞ்சம் க்யூர் பண்ணுறாங்க. அப்போ வந்து அந்த பர்சன் இருப்பாங்களடா, அவங்களுக்கு வந்து 28 இயர்ஸ் ஆகுது. அவங்கக்கிட்ட வந்து சொல்லிட்டு வராங்க, இங்கே பாருங்கள் நாங்கள் வந்து ஆல்ஃபாஸ் சரியா, நான் இப்போது கொடுத்துருக்க மருந்து பார்த்திங்கன்னா ஒரு ட்ரக்குக்கு சமமானது, கொஞ்சம் அவளுக்கு நீடியாக இருக்கும், கொஞ்சம் பார்த்து நடத்துங்க அப்படிங்கிற மாதிரி வந்து அந்த பர்சன் வந்து சொல்கிறாங்கடா. அப்போ அவங்களுக்கு வந்து புரியுது, சரி ஓகே நானும் ஆல்ஃபா தான், எனக்கும் தெரியும் நம்மளோட மருந்தெல்லாம் எப்படி இருக்கும், எப்படி வேலை செய்யும் அப்படிங்கிறது எனக்கும் தெரியும் அப்படிங்கிற மாதிரி அவங்களும் சொல்லிடுறாங்க. அப்போ வந்து அவங்க அண்ணா தான் சரி ஓகே புரிஞ்சுக்கிட்டா சரி, இதுக்கு மேலே வந்து நீங்கள் இந்த கிராமத்தில் இருக்க வேண்டாம், நீங்கள் வாங்க நகரத்துக்கு வாங்க, என்னோட சேர்ந்து நீங்களும் பிஸ்னஸ் பண்ணுங்கள் அப்படிங்கிற மாதிரி கூப்பிட்றாங்க. அவங்களா சரி ஓகே வரேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அவங்க சிஸ்டரையும் கூட்டிகிட்டு அவங்க வந்து மறுபடியும் நகரத்துக்கு வராங்க. வந்தால் அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஸ்கூல் வச்சு நடத்தணும் அப்படிங்கிறது, அந்த பிஸ்னஸ்லலாம் நாட்டமே போல் அவங்க வந்து பார்த்திங்கன்னா அந்த ஸ்கூல் வச்சு தான் நடத்துகிறாங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா 2 பேரும் ரிலேஷன்ஷிப்பில் இருக்காங்க.
அதாவது ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ஓகேவா? அந்த மாதிரி ரிலேஷன்ஷிப்குள்ள போயிடுறாங்கன்னா, போகும்போது பார்த்திங்கன்னா, அந்த பொண்ணுக்கு வந்து ப்ரெக்னென்ட் ஆகிற எந்த அறிகுறியுமே இல்ல. இந்த பக்கம் அந்த அண்ணா விட்டுட்டு வந்திருப்பார்ல, அப்போ வந்து அவங்களுக்கு ஒரு குழந்த பொறந்திருக்கும். அந்த குழந்த வந்து பார்த்திங்கன்னா, கையில அந்த மச்சம் இருந்திருக்கும். அவங்க ஒய்ஃப்க்கே வந்து ஷாக்காக இருந்திருக்கும். எப்படி இந்த மச்சம் இவ்வளோ நாள் இல்லாம, இந்த தலைமுறையில எப்படி? அப்படிங்கிற மாரி வந்து அவங்க ஷாக்காக பார்த்துருப்பாங்க. அது வந்து பாய் பேபி. அவங்க வந்து அந்த குழந்தைய வந்து எப்படியாவது நம்ம வந்து பாதுகாத்து வச்சுக்கணும். வெளியில ஜென்ரேஷனுக்கு தெரிஞ்சது அப்படின்னா, அந்த குழந்தைய ஏதாவது பண்ணிட்டாங்கன்னா என்ன பண்ணுறது? அப்படிங்கிற மாரி பயந்துட்டு, அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா, அவங்க வந்து ஒரு ஒமேகா சரிங்களா? இந்த பேபி வந்து பொறந்திருக்கு அப்படின்னா, பெரியவங்களுக்கு சொல்லணும் அப்படிங்கிறது அவங்களுக்கு கட்டளை. பட் அவங்க வந்து சொல்லாம, அந்த ஷோல்டரில் இருக்கிறத வந்து பார்த்திங்கன்னா, அப்படியே மறைச்சிருப்பாங்க. அவங்களோட பவர் வச்சு கொஞ்சம் மறைச்சி வச்சுருக்கலாம். கொஞ்சம் நாளைக்கு யாருக்கும் கிட்டேயும் சொல்ல வேண்டாம் அப்படிங்கிற மாரி குழந்த பொறந்தோடனே பார்த்திங்கன்னா, அவங்க வந்து மறைச்சிருப்பாங்க. மறைச்சிட்டு தான் அவங்களுக்கு தகவல் சொல்லியிருப்பாங்க. இல்லை அந்த மாதிரி மச்சம்லாம் எதுவும் இல்லை அப்படிங்கிற மாதிரி தகவல் சொல்லியிருப்பாங்க. இப்போ வந்து அவங்க ஹஸ்பண்டும் வந்து பார்க்குறாங்க அந்த மச்சம் இல்லை. சரி ஓகே நான் அடுத்த ஜென்ரேஷன் தான் போல இருக்குது அப்படிங்கிற மாதிரி அவரும் வந்து விட்டுறாரு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா அடுத்தடுத்து அப்படியே பேபிஸ் வந்து அந்த லேடிக்கு வந்து ஃபார்ம் ஆகுது. இந்த தகவல் வந்து பார்த்திங்கன்னா பெரியவங்களுக்கு போய் சேருது. எப்படி அடுத்தடுத்து பேபிஸ் எல்லாருக்கும் பார்த்திங்கன்னா இது வரைக்கும் குழந்தைங்க இருந்திருக்கு. ஒவ்வொருத்தவங்களுக்கு குழந்தைங்க எல்லாமே இறந்தும் போயிருக்காங்க. இவங்க ஜென்ரேஷனில் மட்டும்தான் அடுத்தடுத்து ப்ரெக்னென்ட் ஆகிற மாதிரி, அதாவது 3வது தடவையாக அவங்க ப்ரெக்னென்ட் ஆகிருப்பாங்க. அந்த தகவல் வந்து அவங்களுக்கு போய் சேருது. 3வது தடவையாக ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்களா? அவங்க முதல் 2 பேபிஸ் என்ன பண்ணிகிட்ருக்காங்க அப்படிங்கிற மாதிரி கேட்காங்க. அவங்க வந்து ஸ்கூல் போயிட்டுருக்காங்க அப்படிங்கிற மாதிரி தகவல் அவங்களுக்கு வருது. அவங்கள நாங்கள் பார்க்கலாமா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. அந்த வயசானவங்க கேட்கவும், பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி அந்த லேடி வந்து கொஞ்சம் தயங்கிட்டு, அந்த சக்தி வந்து பார்த்திங்கன்னா இவங்கக்கிட்ட எடுபடாதுல்ல. இவங்க முன்னாடி வந்து எதுவுமே வந்து நிற்காது. ஸோ அதனால் வந்து அவங்க வந்து அந்த பேபிஸை பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இப்போ வந்து அவங்க நிற மாதம் கர்ப்பிணி சரியாடா? எப்போ விட வந்து டெலிவரி ஆகலாம். இந்த பேபி பர்த் ஆனதுக்கப்புறம் நான் வந்து கூட்டிகிட்டு வரேன் அப்படிங்கிற மாதிரி அவங்க வந்து சொல்லிடுறாங்க. அவங்களும் சரி ஓகே அப்படிங்கிற மாதிரி அவங்களும் வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. இவங்களுக்கு அதே மாதிரி பேபி வந்து பர்த் ஆகுதுடா. அந்த பேபிக்கும் பார்த்திங்கன்னா மச்சம் இருக்குது. இப்போ 3 குழந்தை பிறந்திருக்கு. 3மே பாய் பேபி. 3க்குமே வந்து பார்த்திங்கன்னா அந்த ஷோல்டரில் அந்த ட்ராகன் மச்சம் இருக்குது. அவங்க வந்து அவங்களோட பவர் மூலிமா அதையும் மறைக்கிறாங்க. மறைச்சு அப்படியே அந்த கை குழந்தைய தூக்கிட்டு பாக்கி இருக்க 2 குழந்தையும் அப்படியே ஒரு குழந்தை நடந்து வருது. ஒரு குழந்தை வந்து அப்படியே தவழ்கிற ஸ்டேஜ் ஓகேவா? ஒவ்வொரு வருஷம் தான் 3 குழந்தைங்களுக்கும் வித்தியாசம். அப்படியே கூட்டிகிட்டு அந்த மாயமான அந்த அரண்மனை இருக்கும்லடா, அங்கே வந்து கூட்டிகிட்டு வராங்க 3 பேபியும். 3 பேபியும் கூட்டிகிட்டு வரும்போது பார்த்திங்கன்னா அந்த வயசானவங்கலாம் அந்த குழந்தைய வந்து பார்க்குறாங்க. ஏதோ ஒரு அட்ராக்ஷன் அந்த குழந்தைங்க மேலே. அப்போ வந்து பார்த்திங்கன்னா அவங்க கிட்ட இருக்க அந்த டாலர் செயின் ஒன்று இருக்குன்னு சொல்லியிருப்பேன்ல, அந்த செயின் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே ஜொலிக்குது. அவங்களுக்கெல்லாம் தெரியுது ஏதோ வந்து இந்த குழந்தைங்க கிட்ட பவர் இருக்குது அப்படிங்கிறது அவங்களுக்கு நல்லாவே தெரியுது. ஃபஸ்ட்டு அந்த பேபியை பார்த்துட்டு ஒரு தாத்தா வந்து அப்படியே தூக்கி மடியில் உட்கார வைக்கிறாரு. உன்னோட பேர் என்ன அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு. என்னோட பேர் சின் அப்படிங்கிற மாதிரி அந்த குழந்தை அப்படியே பயத்தில், அது ஃபஸ்ட் டைம் பார்க்குதுல்லடா, அந்த மாதிரி வந்து சொல்லுது. அதனால வந்து அவங்க இருந்துட்டு ஓ சின்னா ஸோ சின் அப்படிங்கிற மாதிரி அந்த தாத்தாவும் சொல்கிறாரு. அந்த குழந்தை பார்த்திங்கன்னா என்னோட ஃபுல் நேம் உங்களுக்கு தெரியுமா அப்படிங்கிற மாதிரி அது வந்து ஷாக்காக கேட்குது. உனக்கு அந்த பேரை வைக்க சொன்னதே நான் தானே அப்படிங்கிற மாதிரி அந்த தாத்தா வந்து சொல்கிறாரு. அப்போது அந்த குழந்தை இருந்துட்டு ஓ அப்படியா அப்படிங்கிற மாதிரி அந்த குழந்தை வந்து பேசுதுடா. அவங்க வந்து பார்த்திங்கன்னா அந்த டாலரை அந்த செயினை வந்து அந்த குழந்தையோட கழுத்தில் போடுறாங்க. அப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த ஷோல்டரில் அந்த மச்சம் பிறந்தப்பவே இருந்திருக்கும்ல, அந்த மச்சம் வந்து அப்படி அந்த குழந்தைக்கு வலிக்குது. அப்படிங்கிற மாதிரி அந்த ஷோல்டரை வந்து பிடிக்குதுடா. அப்போ வந்து அவங்க அம்மாவுக்கு பயம் வருது, எங்கேயாவது தெரிஞ்சிருமோ இவங்களை வந்து அந்த மச்சத்தோடு பிறந்தவங்க அப்படின்னு தெரிஞ்சிருமோ, நம்மளை விட்டு பிரிச்சிருவாங்க நம்ம குழந்தைங்கள அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மாவுக்கு வந்து ரொம்ப பயம் வருது. அவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா என்னாச்சு அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. அது ஒன்றும் இல்லை, கீழே விழுந்து அடிபட்டுட்டான், அதான் வேற ஒன்றும் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவங்க அம்மா சொல்லிட்டு அந்த குழந்தைய அப்படியே தூக்கிட்டு போகிறாங்க. இவங்க எல்லாருக்கும் டவுட் வருது. ஒரு நிமிஷம் அங்கேயே நில்லு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அவங்க வந்து பார்த்திங்கன்னா அப்படியே ஷாக் ஆகி நிற்கிறாங்கடா. நிற்கும்போது பார்த்திங்கன்னா அவங்க எல்லோரும் பக்கத்தில் வந்துட்டு
ஒரு நிமிஷம் இரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த குழந்தையோட அந்த ட்ரெஸ்ஸை வந்து அப்படியே ரிமூவ் பண்ணி பார்க்குறாங்க. அந்த ஷோல்டரில் வந்து அந்த ட்ராகன்லேருந்து ஒரு வெளிச்சம் வரும்ல, அதே மாதிரி அந்த ஷோல்டரில் வெளிச்சம் வருது. அவங்க அம்மாவுக்கு ஷாக் ஆகிடுது. என்னை மன்னிச்சிருங்க அப்படிங்கிற மாதிரி எல்லார் கால்லையும் அப்படியே விழுகிறாங்க. எல்லாரும் என்ன அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்கன்னா, அவங்க ஹஸ்பண்ட்கே ஷாக்காக இருக்குது. என்ன தப்பு பண்ண அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு. அவங்களாம் இல்லை, இந்த மாதிரி 3 குழந்தைகளுக்குமே இந்த மச்சம் இருந்தது. நான் சொன்னால் நீங்கள் என்னை விட்டு அந்த குழந்தைங்கள பிரிச்சுடுவீங்கன்னு தான் நான் சொல்லலை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. என்ன காரியம் பண்ணிட்டா, நாங்கள் எதுக்கு பிரிக்கிறோம்? உன்னோட குழந்தைங்க தான் எல்லாருமே, சரியா? ஆனால் இந்த குழந்தைங்கள்லாம் என்னோட அப்பாங்க, எங்களோட அப்பாங்க. நாங்கள் பார்க்கக்கூடாதுன்னு நீ எப்படி நினச்ச அப்படிங்கிற மாதிரி வந்து அவங்க எல்லாரும் கேட்குறாங்க. இவங்க அந்த லேடிக்கு வந்து அப்போ தான் புரியுது, பிரிக்க மாட்டாங்க, நம்மக்கிட்ட தான் நம்ம குழந்தைங்க இருப்பாங்க, நாம் தான் வந்து புரியாமல் இதை பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எல்லாருக்கிட்டையும் அப்படி பெட் பண்ணி மன்னிப்பு கேட்குறாங்கடா. அவங்க எல்லோரும் பார்த்திங்கன்னா சரி ஓகே, இந்த பிறந்த குழந்தைக்கும் இருக்கா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. ஆமாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்கடா. அப்போது வந்து பார்த்திங்கன்னா அந்த 3 பேருக்கும் $3 செயின் அப்படியே போட்டு விடுறாங்க. இந்த குழந்தைக்கு வந்து ஷங் ஹோ சோக், பட் கூப்பிட்றது ஜெய் ஹோப்னு கூப்பிடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அப்போ வந்து அந்த 2வது குழந்தைக்கு பேர் வச்சிங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. ஷுகான்னு வச்சுருக்கோம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. மென் யோங்கி அந்த மாதிரி பேர் வைங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அவங்களும் சரி ஓகே அப்படிங்கிற மாதிரி எல்லா குழந்தைங்களுக்கும் அப்படியே பேர்லாம் வச்சு அந்த டாலர் செயின் போட்டு விடுறாங்க. அப்போ போடும்போது பார்த்திங்கன்னா அவங்க அம்மா வந்து அந்த மந்திரக்கட்டு மூலயமா அந்த மச்சத்தை வந்து மறைச்சிருப்பாங்கள்ல, அது மந்திரக்கட்டு வந்து ஒரு தூசிக்கு கூட சமமாக இல்லை. அவங்க போட்டு அடுத்த செகண்ட் அது எல்லாமே வந்து அப்படியே காணாமல் போகுது. அவங்களுக்கு வந்து ஐஸெல்லாம் வீடாகுது. அப்போது என் குழந்தைங்கள என்கிட்டேருந்து பிரிச்சிட மாட்டேங்களே அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. கண்டிப்பாக இல்லைம்மா, கண்டிப்பாக பிரிச்சிட மாட்டோம். எங்கள் அப்பாவை இந்த உலகத்துக்கு கொண்டு வந்திருக்கீங்கள்ல, அது வரைக்கும் நன்றி அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு ஒவ்வொருத்தரும் வந்து, அதாவது ஜின்னோட குழந்த, நம்ம ஷுகாவோட பேபிஸ், ஜெய்ஹோப்போட பேபிஸ்ன்னு இருப்பாங்கள்ல, அவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா அப்படியே வந்து அந்த குழந்தைங்களெல்லாம் அப்படியே தூக்கி கொஞ்சம் ஆரம்பிக்கிறாங்க. அவங்களுக்கு வந்து ஹாப்பியாக இருக்குது. ஓகே, நம்ம பசங்கள்லாம் ரொம்ப ஹெல்த்தியாக தான் இருக்காங்க, இவங்கெல்லாம் நம்மளை பிரிக்க மாட்டாங்க, நம்ம குழந்தைக்கு எந்த பாதிப்பும் இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஹாப்பியாக பார்த்துட்ருக்காங்க. இதே மாதிரி இன்னும் உனக்கு 4 பேபிஸ் பிறக்கும், 4மே பாய் பேபி தான். 4 பேபிஸ் பிறந்தக்கப்புறம் எங்கள் கிட்டே கூட்டிகிட்டு வா அப்படிங்கிற மாதிரி வந்து அவங்க சொல்கிறாங்க. இவங்களாம் சரி அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. இருந்தாலும் எங்கள் அப்பாங்களை ஆளை விட்டுட்டு இருக்க முடியாது, நாங்கள் அடிக்கடி உங்கள் வீட்டுக்கு வந்து பார்த்துக்கலாம்ல அப்படிங்கிற மாதிரி அந்த குழந்தைங்களாம் வந்து கேட்குறாங்கடா. ஷுகாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா 2 பாய் பேபி 1 கேர்ள் பேபி இருக்கும், சரிங்களா, போன ஜென்மத்தில். ஜின்னுக்கு வந்து பார்த்திங்கன்னா 1 பாய் பேபி, நம்ம ஜெய் ஹோப்புக்கும் பார்த்திங்கன்னா 1 பாய் பேபியும் இருக்கும். இந்த பக்கம் பார்த்திங்கன்னா நீங்களா சரி அப்படிங்கிற மாதிரி நீங்களும் வந்து அப்படியே நோட் பண்ணிடுறீங்க. சாரிடா நீங்கன்ட்டு அந்த லேடி வந்து 3 பேபி பர்த் ஆகிருப்பாங்களே, அந்த லேடி வந்து ஓகே அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அவங்க வீட்டுக்கே கூட்டிகிட்டு வந்துடுறாங்க. அவங்களுக்கு ஹாப்பியாக இருக்குது. அந்த குழந்தைங்க கிட்ட வந்து சொல்கிறாங்க, இங்கே பாருங்கள், என்ன ஆனாலும் சரி இந்த டாலர் செயினை கழட்டக்கூடாது, சரியா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. சரிம்மா அப்படிங்கிற மாதிரி அந்த பெரிய பையன் வந்து சொல்கிறான். அவங்க அம்மாவா அவங்க கண்ணத்தை பிடிச்சிட்டு ஜின் செல்லம் தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அப்படியே கண்ணத்தை பிடிச்சி கிள்ளிட்டு அவங்க ஃபோர்ஹெட்டில் அப்படியே போயிட்டு கிஸ் பண்ணுறாங்க. அம்மா டயர்டாக இருக்குமா, நான் போயிட்டு தூங்கவா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. சரிடா போய் தூங்கு அப்படிங்கிற மாதிரி அவங்க அம்மாவும் சொல்லிடுறாங்கடா. அவங்க அப்பா பார்த்திங்கன்னா அவங்ககிட்ட வந்துட்டு, இங்கே பாரு, ஜென்னுக்கு வந்து மெடிசன் பவர் இருக்கிறதா தாத்தாங்கள்லாம் சொன்னாங்க, அவனுக்கு மெடிசன் பவர் இருக்கா இல்லைன்னு டெஸ்ட் பண்ணி பார்த்துடலாமா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. ஏங்க அவன் குழந்தைங்க, சும்மா ஏங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அவங்க அம்மா. இல்லை டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம் இரு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அந்த 3ஆவதாக பர்த் ஆச்சுலடா ஒரு குழந்தை, அந்த குழந்தை பார்த்திங்கன்னா இவங்க வந்து அப்படியே சண்டை போட போகிறாங்க. அந்த பவரை வச்சு அந்த குழந்தைக்கு ஏதாவது சின்னதாக அடிப்படை வைக்கலாம், அப்போ வந்து ஜின்னுக்கு வந்து அந்த மெடிசன் பவர் இருக்கா இல்லையான்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா வந்து டெஸ்ட் பண்ணுறாரு. உண்மையாலுமே இவங்க தான் வந்து எங்களோட முன்னோரா அப்படின்னு டெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் அவர் வந்து பண்ணியிருப்பார். அந்த மாதிரி பண்ணும்போது பார்த்திங்கன்னா நம்ம அந்த குழந்தை இருக்கும்லடா, அந்த குழந்தைக்கு இவங்க அப்பாவோட பவர் போயிட்டு தாக்கறதுக்கு முன்னாடி அவங்க வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா சின்னதாக அந்த செடிங்கள்லாம் வீட்டுக்குள்ளே வச்சு பிளான்ட் வளர்த்துவாங்கள்ல, அந்த மாதிரி வளர்த்திட்டு இருந்திருப்பாங்க. அந்த பிளான்ட் எல்லாம் பார்த்திங்கன்னா அப்படியே வந்து அதுக்கு முன்னாடி நிற்கிது, அந்த பவர் போயிட்டு அந்த குழந்தைய அடிக்காத மாதிரி. இவங்களுக்கா ஷாக்காக இருக்குது. அப்போது இந்த குழந்தைகிட்ட அவங்க சொன்ன ட்ரீ பவர் இருக்கா அப்படிங்கிற மாதிரி அவங்க அப்பா அம்மாவுக்கு அவ்வளோ ஷாக் ஆகுது. அந்த குழந்தை பார்த்திங்கன்னா அப்படியே சிரிக்குது, இவங்களை பார்த்து சிரிக்குது. அவங்களுக்கு வந்து ஓகே இவங்க சொன்னதெல்லாம் உண்மை தான் போல இருக்குது அப்படிங்கிற மாதிரி அந்த குழந்தைய தூக்கி அப்படியே கொஞ்சுறாங்கடா. இப்போ வந்து பார்த்திங்கன்னா 2ஆவது அந்த குழந்தை இருக்குல்ல ஷூவா, அவர் பார்த்திங்கன்னா அந்த ட்ரீஸ் எல்லாம் வந்து மறைச்சதில்ல,
அந்த செடியில் இருக்கிற அந்த மண்ணெல்லாம் போயிட்டு எடுத்து சாப்பிட்ருக்காரு. அச்சோ! இவனுக்கு இதே வேலையாக போச்சு. எப்போ பார்த்தாலும் மண் கல்லை தான் திங்கிறது. இவனுக்கு நான் சோறு தான் கொடுக்குறேன்ல, சும்மா ஏன்டா மண்ணை போயிட்டு திங்கிற அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அந்த வாயிலேருந்து அப்படியே மண்ணெல்லாம் எடுத்து விடுறாங்க பாருங்கள். அவங்களுக்கு பார்த்திங்கன்னா அந்த கிராண்ட்பா சொன்னது ஞாபகம் வருது. இவருக்கு வந்து மண்ணோட அந்த பவர்லாம் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. அப்போ வந்து அந்த குழந்தைய பார்க்குறாங்க. அந்த குழந்தை சிரிக்குது. எனக்கு வந்து மண் சாப்பிட்டா ஒன்றும் ஆகாது, மண் தான் இவன் தான் மண், அதனால் இவன் பூமியோட எந்த பொருளை இவன் சாப்பிட்டாலும் ஒன்றும் ஆகாது அப்படிங்கிற மாதிரி அந்த கிராண்ட்பா வந்து சொல்லியிருப்பாங்க. அந்த லேடிஸ் பார்த்திங்கன்னா அப்படியே சிரிச்சுட்டு சரி ஓகே நம்ம போயிட்டு தூங்கலாமா அப்படின்னு கேட்குறாங்க. குழந்தைங்க தூக்கவே இல்லையே அப்படிங்கிற மாதிரி அவங்க அப்பா சொல்கிறாரு. ஏங்க அவங்கெல்லாம் அவங்களே பார்த்துப்பாங்க, நீங்கள் எதுவும் கவலைப்படாதீங்க, வாங்க போகலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அந்த லேடி வந்து அவங்க அப்பாவை வந்து கூட்டிகிட்டு இப்படியே போகிறாங்கடா. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா அவங்க தங்கச்சி வந்து அங்கே ஸ்கூல் வச்சு நடத்திட்டு இருப்பாங்கல்ல, அங்கே வந்து பார்த்திங்கன்னா வந்த குழந்தைங்களில் ஒரு அம்மா மட்டும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து குழந்தையே இல்லை, ஸ்கூலை வச்சு நடத்துகிறீங்க, ஆனால் வந்து எங்கள் குழந்தைங்கள வந்து நீங்கள் தூக்கக்கூடாது, தூக்குனீங்க அப்படின்னா எங்கள் குழந்தைங்களுக்கு உடம்பு சரியில்லாம போகுது, நீங்கள் வந்து ஒரு மலடி அப்படின்னு சொல்லிட்டு அந்த சின்ன பொண்ணு இருப்பாளடா, அவளுக்கு வந்து இப்போ 18 வயசு ஆகுது. அவளை வந்து எல்லாம் பேசுகிறாங்க, நீங்கள் ஒரு மலடி, உங்களுக்கு வந்து மேரேஜ் ஆகிடுச்சு, சின்ன வயசில் மேரேஜ் ஆகிடுச்சு, பட் இன்னமும் வந்து 8 வருஷமாக உங்களுக்கு குழந்தையே பிறக்கலை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து ரொம்பவே வந்து திட்டுறாங்க. அப்போ வந்து அந்த சிஸ்டருக்கு வந்து ரொம்ப அழுக வருது. ஏன் எனக்கு பேபி பிறக்கலை, நான் வந்து ஆல்ஃபாவை அதை கல்யாணம் பண்ணனால தான் வந்து எனக்கு பேபி பிறக்கலையா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே வந்து கஷ்டப்படுறாங்க. அப்போ வந்து அவங்க ஹஸ்பண்ட் தான், இங்கே பாரு அதெல்லாம் ஒன்றும் இல்லை, பார்த்துக்கலாம் சரியா, நம்ம லவ்வை விட பெருசாக ஒன்றும் இல்லை, எதுவாக இருந்தாலும் நம்ம பார்த்துக்கலாம் சரியா அப்படிங்கிற மாதிரி அவங்க ஹஸ்பண்ட் வந்து சமாதானப்படுத்துகிறாங்க. பட் அந்த லேடிக்கு வந்து பார்த்திங்கன்னா சமாதானமே ஆக மாட்டேங்குது. ஒரு வேளை நான் ஒரு ஒமேகாவை கல்யாணம் பண்ணியிருந்தேன்னா எனக்கு இந்நேரம் பேபி பிறந்திருக்குமோ, எங்கள் அண்ணாவுக்கு வந்து 3 பசங்க இருக்காங்க, எனக்கு ஒரு குழந்தை கூட இல்லையே அப்படிங்கிற மாதிரி அவங்க வந்து ரொம்பவே வருத்தப்படுறாங்கடா. 5 வருஷமாக பார்த்திங்கன்னா அவங்க ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபாக தான் வாழ்ந்துட்டுருப்பாங்க. பட் அவங்களுக்கு குழந்தையே இருக்காது. அவங்க அதே ஸ்கூலில் வந்து அவங்க வந்து படிச்சுட்டும் இருப்பாங்க. இப்போ வந்து காலேஜ் போகிறாங்க. காலேஜ் போகும்போது பார்த்திங்கன்னா அங்கே வந்து ஒரு ஒமேகா வராங்க சரியா, ஒமேகா ஆல்ஃபாஸ் இருக்கிற அந்த காலேஜில் தான் கொண்டு போயிட்டு அவரும் சேர்த்துறாரு, எந்த ஒரு டிஃப்ரென்ஸும் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. அந்த கேர்ள் வந்து பார்த்திங்கன்னா இங்கே போயிட்டு படிக்கிறாங்க. அப்போ வந்து ஒரு ஒமேகா பாயை பார்த்துட்டு அவங்க அம்மா, அதாவது அந்த 10 வயசு பொண்ணுன்னு சொன்னாங்கல்லடா, அவங்க சிஸ்டருக்கு வந்து ஒரு ஆசை வருது, இவங்களை வந்து நம்ம கல்யாணம் பண்ணிவிட்டு நமக்கு பேபி பிறக்குமோ அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆசை வருதுடா. ஓகேடா நம்ம இதோட முடிச்சுக்கலாம், நெக்ஸ்ட் பார்ட் கண்டினியூ பண்ணுறேன், ரெகுலராக போட ட்ரை பண்ணுறேன்டா, அதாவது கொஞ்சம் டைம் வேணும்டா, ஏன்னா ரொம்ப ஸ்ட்ரகிளாக இருக்குது. பொங்கல் வேறு வருதுடா, சத்தியமாக என்னால் முடியல, நிறையா பேர் ரிலேட்டிவ்ஸ் கூப்பிட்டே இருக்காங்க, ரெக்கார்ட் பண்ண முடியலடா, அதனால தான் கொஞ்சம் டைம் கொடுங்கடா, கண்டிப்பாக நான் போடுறேன். ஒரு 2 days ஒன்ஸ் வீடியோஸ் வந்தாலும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கங்கடா ப்ளீஸ். ஓகேவா, லாஸ்ட் வரைக்கும் பார்த்ததுக்கு தேங்க்யூ, பபாய், see you, போயிட்டு வரேன்.